பசி. ஒரு இளைஞன் ஹோட்டலில் பாதி உணவை குப்பையில் கொட்டுகிறான். அதை ஒரு ஏழை சிறுவன் பார்க்கிறான். அவன் எப்படி உணவை வீணாக்குகிறானோ என்று யோசிக்கிறான். அந்த சிறுவன் குப்பையிலிருந்து அந்த உணவை எடுத்து தன் தங்கைக்கு ஊட்டி விடுகிறான். தங்கை சிரித்துக் கொண்டே உண்கிறாள். இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதை பார்க்கும் அந்த இளைஞன் ஓடிச் சென்று அவர்களுக்கு புதிய உணவை வாங்கி கொடுத்துவிட்டு அழுகிறான். அவன் தன் தவறை உணர்ந்து பசியின் வலியை புரிந்து கொள்கிறான். அந்த இளைஞன் தன் தவறை உணர்ந்து உணவை வீணாக்காமல் இருக்க முடிவு செய்கிறான். அவன் பசியின் வலியை புரிந்து கொண்டதால் மனிதாபிமானம் கொண்ட ஒருவனாக மாறுகிறான். வரிகள்: உணவை வீணாக்காதீர்கள், பசித்தவருக்கு உணவிடுங்கள். இது ஒரு மனிதாபிமான செயல். நாம் அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும். கதையின் முடிவு: உணவை வீணாக்காமல் இருப்பது மனிதாபிமானம், பசியின் வலியை புரிந்து கொள்வது மனிதத்துவம். நாம் அனைவரும் இதை நினைவில் கொள்ள வேண்டும்.